டேய் ஆழம் தெரியாம காலை விடாதுடா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. பொதுவா பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தங்கிட்ட ஒரு நல்ல பிசினஸ் ஐடியா இருந்துச்சுனாலே போறோம், கட்டாயம் நம்மளோட பிசினஸ் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அடையும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. லட்சங்கள் பல கோடிகள் சம்பாதிக்கிறோம். ஆனா ஒரு பிசினஸ் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா இந்த பிசினஸ் ஐடியா அப்படின்றதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல் விஷயம் மார்க்கெட் ரிசர்ச். உங்களோட ஐடியா எப்பயுமே உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஐடியாவா தான் இருக்கும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கியா, நல்லா நல்லா இருக்கு. ஆனா அத மார்க்கெட்ல எடுத்து ஒரு 10 பேர் 20 பேர் கிட்ட நம்ம கேள்வியா கேட்கிறோம். இந்த மாதிரி நான் ஒரு ஐடியா ஒண்ணு பார்த்திருக்கேன். இந்த ஐடியா மூலியமா கிடைக்கக்கூடிய இந்த ப்ராடக்டோ சர்வீஸோ உங்களுக்கு தேவைப்படுமா? நீங்க அதை வாங்கிக்கணும்னா என்ன விலை இருந்தாலும் அந்த ப்ராடக்டையோ இல்ல அந்த சர்வீஸையோ நீங்க வாங்கிப்பீங்க அப்படின்னு மார்க்கெட்ல போய் ஒரு 10 பேர் கிட்ட கேட்டாதான் நம்மளோட ஐடியா சரியான ஐடியாவா அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த கௌதம் வாசுதேவன் வச்சு ஒரு மீம் ஒண்ணு வரும். நான் கேட்டது அவர் எனக்கு கொடுத்தது இதே மாதிரிதான் நம்மளோட ஐடியா நம்மளுக்கு சூப்பரா இருக்கும். ஆனா அது மார்க்கெட்ல எடுத்துட்டு போயிட்டு ஒரு ரிசர்ச்சா கண்டக்ட் பண்ணும்போது தான் அந்த ப்ராடக்ட் மக்களுக்கு தேவைப்படுதா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெளிவா தெரியும். சோ நம்ம முதலாவதா பண்ண வேண்டிய விஷயம் மார்க்கெட் ரிசர்ச். ரெண்டாவது விஷயம் பினான்சியல் ரிசர்ச். பெரும்பாலான பிசினஸ் தோத்து போறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறதே இந்த பினான்ஸ் தான். போதிய அளவுக்கு நிதி ஆதாரம் கையில இல்லாம பிசினஸ் ஆரம்பிச்சு நம்மளால பாதியிலேயே பிசினஸ் இதுக்கு மேல நடத்த முடியல அப்படின்னு க்ளோஸ் பண்றது தான் நிறைய. சோ நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ தேவையான பணம் என்ன, இதுக்கு எவ்வளவு செலவாகும், நம்மளோட ஆபரேஷன் காஸ்ட் என்ன, மார்க்கெட்டிங் காஸ்ட் என்ன, ஸ்டாஃப்ஸ்க்கான சேலரி எவ்வளவு, இடத்துக்கான வாடகை என்ன, இது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு தேவையான பணம் 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ தேவையான பணத்தை லோன் ஆகும், இல்ல நம்ம கையில காசு இருந்ததுன்னா அதை போட்டோம், இல்ல ஏதாவது ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸை கூப்பிட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிசினஸ் தொடங்குறது தான் நல்ல விஷயம். ஸோ ரெண்டாவது நம்ம கண்டக்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்றது பினான்சியல் ரிசர்ச். மூணாவது விஷயம் காம்படிட்டர் ரிசர்ச். நம்ம பிசினஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சூப்பர் வில்லனே இந்த காம்படிட்டர்ஸ் தான். உங்களோட பிசினஸ் நீங்க ஆரம்பிக்க போற பிசினஸ்க்கு எவ்வளவு காம்படிஷன் இருக்கு, இந்த காம்படிட்டர்ஸை நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு இந்த காம்படிட்டர் ரிசர்ச் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மூணாவது விஷயம் காம்படிட்டர் ரிசர்ச். அண்ட் நாலாவது விஷயம் நம்ம பண்ண வேண்டியது ரிஸ்க் அனாலிசிஸ். ரிஸ்க் அனாலிசிஸ் அப்படின்றது என்னன்னா நம்ம பிசினஸ்ல என்னென்னலாம் ரிஸ்க் இருக்கு. இப்போ நிறைய காம்படிஷன் இருக்கு, இந்த லொகேஷன் ஆரம்பிச்சோம்னா நம்மளால ஜெயிக்க முடியாது, இந்த லொகேஷன் நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, ஒரு பக்கத்து லொகேஷன்ல இந்த பிசினஸ்க்கு தேவை நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம பிசினஸ்ல என்ன ரிஸ்க் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணோம்னா தான் அதுக்கான சொல்யூஷன் நம்மளால பார்க்க முடியும். ஸோ நாலாவது நம்ம பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இந்த ரிஸ்க் அனாலிசிஸ் அப்படின்றது. ஸோ இந்த 4 விஷயங்களும் முதல்ல நம்ம பார்த்திருந்தது மார்க்கெட் ரிசர்ச், ரெண்டாவது பினான்சியல் ரிசர்ச், மூணாவது காம்படிட்டர் ரிசர்ச் அண்ட் நாலாவது விஷயம் ரிஸ்க் அனாலிசிஸ். இந்த 4 விஷயத்தையும் சரியா ஃபாலோ பண்ணி உங்க பிசினஸ் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கட்டாயம் உங்க பிசினஸ் சக்சஸ் தாங்க. ஆனா நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உங்க பிசினஸ்ல 4 சூப்பர் வில்லன்ஸ் வருவாங்க. யார் அந்த சூப்பர் வில்லன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு உங்களுடைய காம்படிட்டர்ஸ், ரெண்டாவது உங்களுடைய கஸ்டமர்ஸ், மூணாவது உங்களுடைய வெண்டர்ஸ், நாலாவது உங்களுடைய எம்ப்ளாயிஸ். இந்த 4 பேரும் உங்களோட பிசினஸ்ல சூப்பர் வில்லன்ஸா இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கண்டினியூஸா உங்களுடைய பிசினஸ்ல பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களால முழுமையா உங்களோட பிசினஸ் குரோத்ல போக்கஸ் பண்ண முடியாது. ஒரு ஆண்டர்பிரினர் அப்படின்றவங்க குரோத்ல தான் போக்கஸ் பண்ணுமே தவிர பிரச்சனைகளையே பார்த்து மூழ்கி இருக்க முடியாது. நாங்க சூப்பர் வில்லன் அப்படின்னு ஒரு செமினார் கண்டக்ட் பண்றோம். இந்த செமினார்ல நீங்க எப்படி உங்களோட சூப்பர் வில்லன்ஸை ஒரு சூப்பர் ஹீரோவா நின்று வீழ்த்தி எப்படி நீங்க உங்களோட பிசினஸ்ல குரோத் ஃபேஸ்ல போக்கஸ் பண்றது அப்படின்றத பத்தி தாங்க இந்த செமினார். ஸோ இந்த செமினாருக்கான லிங்க் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அந்த செமினாருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். செமினார்ல மீட் பண்ணுவோம். நான் அறிவழகன், நான் ஒரு பிசினஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லவ் இன்டெலிஜென்ஸ். இந்த மாதிரி பிசினஸ் ரீதியான நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.